இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அந்த 4 பேர்கிட்டயும் தனித்தனியா விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும். பாட்டி, என்ன பாட்டி? உட்காரு உட்காரு உட்காரு. என்ன பாட்டி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? மனசுல ஒண்ணு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதுதான் உன்னை நேர்ல பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கேளுங்க பாட்டி, என்ன விஷயம்? அது அது வந்து என்ன பாட்டி, எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க. சரி, நான் நேர விஷயத்துக்கே வரேன். நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை தான் சொல்லணும். சொல்றேன், கேளுங்க பாட்டி. நீயும் கரிகாலனும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையே? என்ன பாட்டி, நான் இப்ப என்ன கேட்டேன்னு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன பாட்டி, திடீர்னு வந்து இப்படி கேட்கும் போது சத்தியமா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு வக்கீல் வந்ததும் ஏதோ டைவர்ஸ் அது இது நல்லா சொன்னாங்க. எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. ஐயோ, பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சா? ஏதாவது பாட்டி கிட்ட சொல்லி சமாளிக்கணுமே. அருளே, பாட்டி, இன்னைக்கு எதுக்கு என் வக்கீலம்மா வீட்டுக்கு வந்தாங்க? அதுவா பாட்டி, பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அங்க போறதுக்கு பதிலா அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. பொய் சொல்லாதடா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. வானதி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. இதுக்கப்புறமும் நீ இந்த பாட்டி கிட்ட நடிக்க வேண்டாண்டா. இங்க பாரு, இவ்வளவு நாளா நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா வாழ்ற மாதிரி நம்ப வச்சு நடிச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? வானதி பாவையா, ரொம்ப வெள்ளந்தி. அந்த பொண்ணு உன்னதாயா மனசு முழுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை சந்தோஷமா ஏத்துக்கலாம் இல்லையா? இல்ல பாட்டி, நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. எது புரியாது? என் பேத்திக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல நல்ல மனசுதான் இல்லையா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பாட்டி. அப்புறம் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? சொல்லு. நான் வானதியை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் அந்த கல்யாணம் கூட சொல்ல முடியாது. ப்ளீஸ் பாட்டி, வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு வானதி வேணாம் பாட்டி. அதான் ஏன்னு கேக்குறேன். எத்தனையோ பேரு பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நான் நினைச்ச எதுவுமே எனக்கு நல்லபடியா நடக்கல பாட்டி. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மைய உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். நானும் நந்தினியும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். என்னோட கரிகாலன் கேட்ட அந்த ஒத்த வார்த்தைய இன்னைக்கு அவன் கேட்காமலேயே நான் சொல்ல போறேன். மிஸ்டர் கரிகாலன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ இத்தனை நாளா கேட்ட அந்த ஒத்த வார்த்தைய இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போறேன். ஆஹா, வேணாம் நந்தினி, இனிமே எப்போ அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கேட்டு நார்மலா இருக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. என்ன இவ சம்பந்தமே இல்லாம இப்ப இப்படி சொல்லிட்டு போறான்? பொண்ணுங்க நாமளா இறங்கி போய் லவ் சொல்ல போனா இவனுங்க இப்படிதான் கொஞ்சம் ஓவரா பண்ணுவானுங்க. இருக்கட்டும், பாப்போம்.
அக்காவுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்ள. நீ வா மாப்ள, நீ வா. ஆண்டி வா. சரி வாங்க. கதவு திறங்க. ஐயோ என்ன பண்றாங்க என்னாச்சு? தெரியல ஆண்டி, கதவு திறங்க ஆண்டி. மா அம்மா மா மா கதவு திறங்கம்மா. நான் சாக போறேன். மா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கம்மா, கதவை திறங்க. அம்மா அம்மா சொல்றத கேளுங்க. அக்கா ஆண்டி கதவு திறங்க. மா மா சொல்றத கேளுங்க. உன் வாழ்க்கையே நாசமா போச்சு. இதுக்கப்புறம் நான் ஏன்டா உயிரோட இருக்கணும்? மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. இல்ல நான் சாக போறேன்டா, நான் சாக போறேன். அம்மா ஆண்டி ஆண்டி கதவு திறங்க மா ஆண்டி. திறக்க முடியலையா? மா 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 ஏதோ தப்பான முடிவு எடுக்காதம்மா, கதவை திறம்மா. அக்கா அம்மா அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உனக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை? ஐயோ ஐயோ மா. நான் சாவறேன். என்னம்மா? நான் சாகணும், என்ன விட்டுரு. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு பைத்தியம் முத்தி போயிருச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. வானதுக்கு எனக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீ தாமா தேவையில்லாம நடந்து முடிஞ்சதெல்லாம் எடுத்து பெருசாக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன்டா, உனக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ல வேண்டியவங்க எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாடிட்டாங்க. ஆமா அருள், ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். ஒரு அம்மாவா அப்படி நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன். பெத்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைன்னா நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? மா உனக்கு யார் உரிமை இல்லைன்னு சொன்னது? நீ என்னோட அம்மாமா, உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாருமே. ஏன் மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? இப்ப எதுக்கு சொல்ல வந்ததை சொல்லாம லொள்ளு லொள்ளுன்னு குறைச்சிட்டு இருக்க? ஆ, என்ன பார்த்தா உங்க அம்மாவுக்கு, உங்க அண்ணிக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் இளக்காரமா தான் தெரியும். குணசேகரா, இவ பிரச்சனை பண்ணுன்னு ஒரு முடிவோட வந்திருக்கா. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவ புத்திக்கு உரைக்காது. இன்னைக்கு என் குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளானதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். கல்யாணி, வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசு. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. நான் ஒன்னும் தெரியாம எல்லாம் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சே தான் கொட்டுறேன். அம்மா, சாக்கடை மேல கல்ல தூக்கி எறிஞ்சா அந்த சகதி நம்ம மேலதான் வந்து விழும். அதே மாதிரிதான் இவனும். இவகிட்ட எல்லாம் பேசுறதை விட நாம பேசாம இருக்கிறது தான் நமக்கு மரியாதை. ஐயோ அப்பப்பா, இதே உங்க அண்ணியையும் அம்மாவையும் ஏதாவது ஒண்ணு சொன்னா போதுமே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். இதே உங்க கட்டின பொண்டாட்டிய உங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து கிச்சனுக்குள்ள வச்சு புரணி பேசுவாங்க. அத கேட்டு மனசு தாங்காம ஒரு பொண்டாட்டியா நான் வந்து உங்ககிட்ட சொன்னா என்ன பார்த்து உண்மையதானே சொன்னாங்கன்னு நக்கலா சொல்வீங்க. போது நிறுத்துறியா? எல்லாத்தையும் அறகுறையா கேட்டுட்டு வந்து அறகுறையா புரிஞ்சுகிட்டு இப்படி அறவை காடு மாதிரி பேசாதடி. ஒரவே காடு நீங்களா இல்ல நானா? ஆ?